திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் வெற்றி பெற்றார். மொத்தம் 76,735 வாக்குகள் பெற்ற அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை 5,631 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 4வது முறையாக மக்கள் செல்வாக்குடன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சட்டமன்ற தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அவருடன் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் திருத்தணி கோ அரி வெற்றி பெற்றார். மொத்தம் 89,169 வாக்குகள் பெற்ற அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் சத்தியகுமாரை 5,793 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சட்டமன்ற தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். கழக நிர்வாகிகள் பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட சேகர் திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அஇஅதிமுக வேட்பாளர் சேகர் 61,349 வாக்குகள் பெற்று வெற்றி வகை சூடினார். இதனையடுத்து அவர் தேர்தல் அதிகாரிகளிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். வெற்றி சான்றிதழ் பெற்று வந்த அவருக்கு அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக மற்றும் தவேக வேட்பாளர்களை விட 9,517 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வெற்றிவேலிடம் வெற்றி சான்றிதழை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் ஜி வெங்கடாச்சலம் வெற்றி பெற்றார். மொத்தம் 86,498 வாக்குகள் பெற்ற அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மிதுன் சக்கரவர்த்தியை விட 19,105 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சட்டமன்ற தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலரிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அவருடன் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பண்ணன் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளி அஇஅதிமுக வேட்பாளர் KC கருப்பண்ணன் 7,386 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தேர்தல் அலுவலரிடம் வெற்றி சான்றிதழை பெற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அஇஅதிமுக வேட்பாளர் KC கருப்பண்ணன் 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் ஆட்சி நடத்திய விதமே திமுக படுதோல்வி அடைய காரணம் என்றார்.